வணக்கம். என் பெயர் மீரா. எனக்கு இப்போது 22 வயது. நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன். சிறு வயதிலேயே என் அம்மாவை இழந்தேன். அவர் ஒரு பயங்கரமான நோயால் இறந்தார். என் உண்மையான அப்பா நான் குழந்தையாக இருந்தபோதே அம்மாவை விட்டு பிரிந்து விட்டார். அம்மா 2வது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த மனிதரும் குடிப்பழக்கத்தால் இறந்தார். எனக்கு அண்ணனும் இல்லை, அக்காவும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. அம்மா இறந்த பிறகு நான் முற்றிலும் தனியானேன். அப்போதுதான் ஷீலா ஆண்டி வந்தார். அவர் என் அம்மாவின் நெருங்கிய தோழி. அவரது அண்ணன் மனைவி இறந்து போனதால் அவரும் தனியாக இருந்தார். "நீ எங்கள் வீட்டில் இரு, என் அண்ணன் உன்னை பார்த்துக் கொள்கிறார்" என்றார். அப்படித்தான் என் வாழ்க்கையில் ராஜு வந்தார். அவருக்கு வயது 45, உயரமான கம்பீரமான தோற்றம். முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை. ஆனால் கண்களில் ஏதோ ஒரு சோகம் மறைந்திருந்தது. அவர் ஒரு சிறிய இயந்திர தொழிற்சாலையில் வேலை செய்தார். முதல் நாள் அவர் வீட்டுக்கு வந்தபோது கதவைத் திறந்தேன். வெயில் கொளுத்தியது. அவர் வியர்வையில் நனைந்திருந்தார். கையில் ஒரு பை. "மகளே, நான் ராஜ், உன் அம்மாவின் தோழியின் சகோதரன். இனி நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன்" என்றார். அவரது குரல் எனக்கு பிடித்திருந்தது. உள்ளே அழைத்தேன். தேநீர் போட்டுக் கொண்டு வந்தேன். அவர் என் பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். சில நாட்களில் நாங்கள் நெருங்கினோம். நான் ஒரு புதிய சேலை வாங்கி அணிந்தேன். "அப்பா, எப்படி இருக்கிறேன்?" என்று கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே, "தேவதை மாதிரி இருக்கிறாய்" என்றார். ஆனால் அடுத்த வார்த்தையில், "வெளியே செல்லும்போது கொஞ்சம் கவனமாகப் போ" என்றார். அப்போதே எனக்கு ஏதோ வித்தியாசமாகத் தோன்றியது. அவர் கண்களில் ஒரு பிரகாசம். வெறும் பாசமா அல்லது வேறு ஏதோவா? எனக்கு புரியவில்லை. அந்த பிரகாசத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பழைய கிணறு இருந்தது. இப்போது வற்றிப் போனது. அங்கு மக்கள் உட்கார்ந்து பேசுவது வழக்கம். ஒரு நாள் ராஜ் அப்பா ஏதோ பழைய பொருளைத் தேட அங்கு சென்றோம். கிணற்றின் விளிம்பு உயரமாக இருந்தது. நான் உள்ளே எட்டிப் பார்க்க மேலே ஏறினேன். உடனே அவர் என் கையைப் பிடித்து, "கீழே விழுந்துவிடப் போகிறாய்" என்று இழுத்தார். கொஞ்சம் பலமாகவே இழுத்தார். நான் திடுக்கிட்டேன். "அப்பா, நான் நன்றாக இருக்கிறேன்" என்றேன். ஆனால் அவர், "இல்லை, இது ஆபத்தான இடம்" என்று சொல்லி என்னை கீழே இறக்கினார். அப்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அவர் உண்மையிலேயே என்னை காப்பாற்றவா இழுத்தார்? அல்லது வேறு ஏதோ உணர்வில்? நான் அதை அப்போது பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் அந்த கேள்வி என் மனதின் ஒரு மூலையில் தங்கிவிட்டது. ராஜப்பாவுக்கு கிட்டார் வாசிக்கும் பழக்கம் இருந்தது. மாலை நேரங்களில் அவர் வாசிப்பார். நான் அருகில் அமர்ந்து கேட்பேன். ஒரு நாள், "மீரா, நீயும் கத்துக்கொள்" என்றார். "எனக்குத் தெரியாதே" என்றேன். "நான் கத்துத்தர்றேன்" என்றார். சம்மதித்தேன். அவர் என் பின்னால் நின்று என் கைகளைப் பிடித்து நரம்புகளை அழுத்திக் காட்டினார். அந்த தொடுதலில் எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது. ஆனால் அதை அப்பாவின் பாசமாக நினைத்துக் கொண்டேன். ஒரு நாள் எனக்கு காய்ச்சல் வந்தது. அவர் வேலைக்குச் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். மருந்து கொடுத்தார். சூப் போட்டு கொடுத்தார். இரவில் என் படுக்கை அருகில் அமர்ந்து கதை சொன்னார். நான் தூங்கிப் போனேன். நடு இரவில் விழித்தபோது அவர் என் கையை பிடித்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக என் கையை விலக்கிக் கொண்டேன். அப்போதும் அது பாசம்தானா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அந்தச் சந்தேகம் வளர ஆரம்பித்தது. ஆனால் அவர் சொன்ன உண்மை என்னை முழுவதுமே உடைத்தெறிந்தது. அடுத்த பகுதியில் அதைக் கேளுங்கள். நாட்கள் சென்றன. நானும் ராஜப்பாவும் ஒரு குடும்பம் போல வாழ்ந்தோம். அவர் எப்போதும் என்னைப் பற்றி கவலைப்பட்டார். என் கல்வி, என் உடல் நலம், என் பாதுகாப்பு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னை தொடர்ந்து குத்திக் கொண்டே இருந்தது. அவர் என்னை பார்க்கும் பார்வையில் ஏதோ ஒரு தனிமை இருந்தது. ஒரு வளர்ப்புத் தந்தைக்கு உண்டான எல்லைக்குள் அவர் இருந்தாரா என்பது சந்தேகம்தான். ஒரு நாள் திடீரென்று அவர் என்னை அழைத்தார். "மீரா, நான் உன்னிடம் மிக முக்கியமான ஒன்றைச் சொல்ல வேண்டும்" என்றார். அவர் குரல் நடுங்கியது. அவர் முகம் வெளுத்திருந்தது. நான் பயத்துடன், "என்ன அப்பா" என்றேன். அவர் எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு என்னை பார்த்து, "நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை" என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. "வேற யாராவது வளர்க்க வந்துட்டாங்களா?" என்று கேட்டேன். அவர் தலையசைத்தார். "இல்லை, நான் தான் உன் உண்மையான தந்தை" என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டதும் என் உடல் மரத்துப் போனது. என் காதுகளில் இரத்த ஓசை மட்டும் கேட்டது. "அது எப்படி முடியும்? எங்க அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாரே, எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டார்னு" என்று கத்தினேன். அவர் கண்கள் கலங்கின. "அதுதான் நான். நான் உன்னை விட்டுப் போனேன். அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு" என்றார். நான் சோபாவில் சரிந்தேன். என் உலகமே சுழன்றது. நான் நினைத்துக் கொண்டிருந்த வளர்ப்புத் தந்தை உண்மையில் என் சொந்த இரத்தம். அவர் ஏன் என்னை விட்டுப் போனார்? ஏன் திரும்பி வந்தார்? ஏன் இத்தனை வருடங்கள் பொய் சொன்னார்? பதில் அவருடைய கடந்த காலத்தில் இருந்தது. அடுத்த பகுதியில் அவர் திறந்து சொன்னார். ராஜ், இப்போது என் உண்மையான தந்தை என் அருகில் அமர்ந்தார். ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். "மீரா, நான் உன் அம்மாவை காதலித்து திருமணம் செய்தேன்.
நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். நீ பிறந்தாய். நீ மிகவும் அழகான குழந்தை. நாங்கள் ஏழையாக இருந்தோம். நான் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை பார்த்தேன். வருமானம் போதவில்லை. நானும் என் நண்பர்களுடன் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு கொடிய பழக்கமாக மாறியது. உன் அம்மா என்னை நிறைய திட்டினார். சரிபடுத்த முயற்சித்தார். ஆனால் நான் கோபத்தில் அவரிடம் சண்டை போட்டேன். ஒரு நாள் இரவு மிக கொடூரமான வார்த்தைகளைச் சொல்லிவிட்டேன். நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்றேன். உன் அம்மா அழுது கொண்டே வெளியே போய்விட்டார். மறுநாள் காலையில் அவர் இல்லை. நானும் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் ஒரு கட்டிடத் தொழிலாளியாக வேலை செய்தேன். குடிப்பழக்கம் அதிகமானது. மன உளைச்சல் தாங்க முடியவில்லை. பல வருடங்கள் கழித்து தெரிந்தது, உன் அம்மா இறந்துவிட்டார் என்று. நீ தனியாக இருப்பதாகவும் தெரிந்தது. எனக்குள் ஒரு தீப்பொறி பறந்தது. இனியாவது நான் என் கடமையைச் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் ஷீலா ஆண்டி மூலம் உன்னை அணுகினேன். ஆனால் எப்படி உண்மையைச் சொல்வது என்று தெரியாமல் வளர்ப்புத் தந்தை என்ற பொய்யைச் சொன்னேன். நான் கண்ணீரோடு அவரை பார்த்தேன். அம்மா, உங்களைப் பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இறந்து போனார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் கண்களில் சில சமயம் ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் திரும்பி வருவீர்களா என்று. அதைக் கேட்டு அவர் அழுதார். உண்மை வெளியான பிறகு நான் என்ன செய்வேன்? அவரை மன்னிப்பேனா? கடைசி பகுதியில் முடிவு இருக்கிறது. நான் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தேன். என் மனது கலங்கியது. கோபமும் வலியும் குழப்பமும் ஒன்றாக கிடந்தன. ஏன் இத்தனை வருடங்கள் கழித்து இப்போது சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். முன்னே சொல்லியிருந்தால் நான் சின்ன வயதில் உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பேன். இப்போது என் குரல் கரகரத்தது. அவர் கீழே தலை குனிந்தார். உனக்கு இப்போது ஞானம் வந்துவிட்டதாக நினைத்தேன். நிராகரிப்பை தாங்கிக் கொள்ளும் தன்மை உனக்கு இப்போது இருக்கும் என்று நம்பினேன். என்னை மன்னி. நான் நிறைய தவறுகள் செய்தேன். ஆனால் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன். நீ எப்போதும் என் மகள்தான். நான் எழுந்து நின்றேன். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது. என் சிறு வயது நினைவுகள் வந்தன. அம்மா மடியில் தலை வைத்து தூங்கியது. அம்மா இல்லாத வெறுமை. ராஜ் வந்த பிறகு கிடைத்த சிறு சந்தோஷங்கள். அவர் எனக்காகச் சமைத்த உணவு. அவர் எனக்கு வாங்கித் தந்த புத்தகங்கள். அவர் என்னை பள்ளியில் சேர்க்க வேண்டி அலைந்த தியாகம். நான் திரும்பி அவரை பார்த்தேன். அப்பா, உங்களால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் திரும்பி வந்துவிட்டீர்கள். அது முக்கியம். எனக்கு இப்போது கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. ஆனால் நான் உங்களை வெறுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இல்லையென்றால் நான் என்றும் தனிமையில் இருந்திருப்பேன். அவர் ஆழத் தொடங்கினார். நானும் அவர் அருகில் சென்று உட்கார்ந்தேன். நான் தந்தையை மன்னித்தேன். முழுமையாக இல்லாவிட்டாலும் படிப்படியாக. சில வடுக்கள் இருக்கும். ஆனால் கதை முடிந்துவிடவில்லை. மாறாக ஒரு புதிய துவக்கம். நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். மழை நின்றது. வெயில் வந்தது. அம்மாவின் புகைப்படம் சுவரில் எங்களை பார்த்து புன்னகைத்தது. சில உறவுகள் பொய்யில் ஆரம்பித்தாலும் உண்மையில் மலரும். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் மறைந்த உண்மை இருக்கிறதா? அதை கண்டுபிடிக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? மறக்காமல் பதிவு செய்யுங்கள்.